இசை என்னோட காதலி. இது எல்லாத்துக்குமே காரணம். அதனாலதான் உடனே சினிமாவில் எனக்கு இருந்த வாய்ப்பு, நான் வந்து ஏதோ ஒரு தலை ராகம், வசந்த அடைப்புகள், ரயில் பயணங்களே, ஊரில் வச்சா தங்க விரும்புதோ அந்த மாதிரி படம் பண்ண, அதுல போயிட்டு நான் வந்து அதுலயும் போய் வேற பாட்டுக்கு போடுவேன். அம்மாடி ஆத்தாடி, இதுல பாட்டா அதை பாத்தீங்க, அம்மாடியோ ஆத்தாடியோ, அதுவும் நான் அவருக்கு அஞ்சம் இங்கு இல்லை, அது பிரச்சனை வச்சிருந்தா. ஏன் தினம் தினம் முன்முகம் நினை நீ வளருது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம், உன்னை நானும் அறிவேன் என்னை நீயும் அறிவாய், அதுல போய் தமிழ் மிஸ் பண்ணுவேன். என்னென்ன ஃபீச்சர் பண்ணிருப்பேன் பாருங்க, அதெல்லாம் பண்ண. இதுல இன்னும் அந்த காலத்துல டிவியில, இப்ப டிவியில வச்சு என்ன கம்போஸ் பண்ற பார்த்தாலே ஒரு ஒன் மேன் ஷோ கலக்குவேன். ஆனா ஒண்ணு, எனக்கு இந்த திறமை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் கலக்கி விலக்கி எனக்கு இனிமே நான் நானாக இருக்கிறேன். எனக்குள்ள வந்து ஒரு கலை தேவதை இருக்கிறார். நான் என்னை யாரு வேணா என்ன கிண்டல் பண்ண ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இவர் அந்த காலத்துலதான் அங்க அடிச்சு போ, உடனே கூட என்னைய பாடம் பிடிக்கணும் விட்டுருவேன். அங்க அடிச்சுட்டு போன கூடவே எவ்வளவு என்ன ஒன்னொன்னுக்கு மேல எந்த ஈர்ப்பு வந்து ஒரு ஒரு ஷனாயா இவருக்கு ஒரு காதலி தோல் கிடைக்கல. தோல் வாத்தியம் கிடைக்கல, தோளே வாத்தியம். இசை கடவுளே, இசை அருவியே, சரஸ்வதி தாய், கலை தாய்.